போகி பண்டிகை தளிகை. ஆமாம், கல்யாணம் சமையல் பண்ணணும்னு சொல்லுவா எனக்கு. ஆமாம். ஸோ கல்யாண மோர் குழம்பு. ஆமாம். அப்புறம் வந்து சவுச்சவும் பட்டாணியும் போட்ட புளிப்பு கூட்டு. அப்புறம் சின்ன சின்னதாக உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை கொடுத்துவல். அப்புறம் வந்து பரங்கிக்காய் போட்டு பருப்பரிச்ச கரிமது. ஆமாம், டெய்லி சாதாரண பண்ணுறேன்ட்டு கொஞ்சம் பருப்பரிச்சுட்டு பண்ணலான் இருக்கேன். பருப்பரிச்ச கரிமது. அப்புறம் இந்த வெள்ளரிக்காய், கேரட்டு, தக்காளியெல்லாம் போட்டு சாலட். கோசம்பரி. ஓகே. அப்புறம் இஞ்சி ரசம். இஞ்சி ரசம். அப்புறம் வந்து போலிக்கு இது பருப்பு போலி. பருப்பு வடை. நமக்கலாம் பார்க்கலாம். இதில் வந்து சவுச்சவும் பட்டாணி வேக போட்டிருக்கேன். ஓகே. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி உப்பு போடுறேன், போட்டு வெந்துட்டு. இங்கே கல்ச்சட்டிலேருந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு, இது தான் வந்து மோர் குழம்புக்கு வந்து தான் வந்து வெண்டைக்காய் கல்ச்சட்டில் வந்து மோர் குழம்பு வைக்க. ஆமாம், அதுக்கு வந்து தான் வெண்டைக்காயை லேசாக வதக்கிக்கிறேன். அது ஆயின்றிருக்கட்டும். கல்யாண மோர் குழம்பு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சொல்கிறேன். இது போட்டுட்டு இது வதங்கிட்டு இருக்கட்டும். குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் கல்யாண மோர் குழம்பு, கொஞ்சம் கம்மியாக இருந்தால் சாதா மோர் குழம்பு. இல்லை, எனக்கு தெரிஞ்சது. ஓகே. என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக தயிர் எடுத்துக்கணும். வறுக்கத்தி வச்சுருக்கேன் தயிர். ஓகே. அது அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் வறுத்துட்டுருக்கேன். என்ன வறுத்துட்டுருக்கேன்னா, தனியா 1 டீஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 மிளகா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம். இது யூஸ்வலாக நம்ம மோர் குழம்புனா ஜீரகம்லாம் போடுவோம் இல்லையா? இது கல்யாண மோர் குழம்புல இதெல்லாம் கிடையாது. என்னென்னா 1 ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம், மிளகா. அப்புறம் ஊற வச்சது வந்து 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக வந்து அரைச்சிடுறேன். 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஓகே. இப்போ இது ஆயில் இருக்கட்டும், இதை அரைச்சிக்கிறேன். எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிடுறேன். வறுத்தது ஊற வச்சது எல்லாம். அப்படியா? ஒன்றா போட்டு அரைக்கிறவங்க கல்யாணமாக போட்டு கூட்டமாக போட்டு அரைக்கிறாங்க. அது என்னென்னா, போகி பண்டிகைக்கு கண்டிப்பாக வந்து கல்யாணம் சமையல் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. மணி தேய்ச்சி ஆற்றுல பொம்பளை குழந்தை லேடிஸ் எல்லாரும் மணி தேய்ச்சி குளிக்கணும். இந்த மாதிரி கல்யாணம் செய்யணும். முடியலையோ இந்த வந்து நம்ம வந்து இந்த நாள் கிழமை பறைக்கக்கூடாது, பண்ணணும். ஓரளவுக்கு வதங்கிட்டு வெண்டைக்காய் போடும். கொஞ்சம் அரைச்சி விழுத விட்டுருவேன். அரைச்சி விழுத விட்டுட்டு தயிர் இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக என்ன பண்ணால் கல்யாணத்துலலாம் சப்போஸ் இந்த தயிர் கொஞ்சம் ஜலமாக எடுத்தோம் அப்படின்னா அரிசிமா போட்டுப்பேன். சப்போஸ் வந்து கெட்டியாக எடுத்து அரிசிமா போட்டுக்கலாம். தயிர் கெட்டியாக இருந்தால் அதெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் அலம்பி விட்டுட்டேன் ரெண்டுத்தையுமே. அந்த அரைச்ச விழுதியும் போட்டுன்ட்டு தயிரையும் விட்டு உப்பையும் போட்டிருக்கேன். இது நுரைச்சி பொங்கிட்டு வரும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளிச்சு கொட்டிடுவேன். அவ்வளோதான். மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் தாளிக்கணும். ஆமாம், தேங்காய் தாளிக்கணும். கொதிக்கட்டு நட வரும். அடுப்பில் இந்த பரங்கிக்காய் இருக்கு இல்லையா, இந்த 3 நாளுமே சேர்த்துக்கணும். போகி அன்னைக்கு, இப்போ பொங்கல் அன்னைக்கு, கனு அன்னைக்கு, இந்த கல்யாண பூசணிக்காய்னு சொல்லுவாள் அது பரங்கிக்காயை. இது தோலோட தான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப வேக விடக்கூடாது. பருப்பு வச்சு கிளம்புது இல்லையா, அதில் கொஞ்சமாக ஜலம் விட்டு, அதுதான் இதில் விட்டுருக்கேன், வேக வச்சுருக்கேன். அதெல்லாம் குழஞ்சிடும், இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃப்ளூடு ஜலம் விட்டு ஒரு 3/4 வெந்தால் போகிறோம். உப்பு கரெக்டாக இருக்கும். இது அப்படியே வெந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போடுறேன். உப்பு போட்டு வேக வச்சோம்னா அது கரெக்டாக இருக்கும். பரங்கிக்காய் கரிமது பருப்பு வச்ச கரிமது பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக பருப்பு உசிலி மாதிரியா? பருப்பு உசிலி தான். அப்படியா? பரங்கிக்காய் பருப்பு உசிலி. ஓகே. இது பொங்கின்னு வருது பார்த்தீங்களா, நச்சுனது. இப்போ தேங்காய் எண்ணெயில் கடுகு, வெறும் கடுகு மட்டும் தாளிச்சுட்டுருக்கேன். 2 கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு இறக்கிடும். கூட்டுக்கு வந்து உப்பு போட்டு 2த்தையும் வேக வச்சுருக்கேன். சவுச்சவும் பட்டாணியும் ஓரளவுக்கு வந்துடுது. இப்போ இதுக்கு வந்து புளி வந்து நீர் புளி அப்படின்னா துளியோடு சுண்டக்க அளவுக்கு எடுத்துட்டு புளி கரைச்சி விட்ருக்கேன். அப்புறம் வந்து இந்த ஏன்னா ரொம்ப புளிப்பான மோர் குழம்பா இருக்கனால புளிப்பு ஜாஸ்தி வேணாலும் கொஞ்சமாக விட்டுருக்கேன். அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், பெருங்காயம், நார்மலாக அரைப்போம்ல புளிப்பு கூட்டுக்கு, தனியா 1/2 டீஸ்பூனு, உளுத்தம்பருப்பு, மிளகா. இது வந்து நல்லா வறுத்துண்டு எண்ணெய் விட்டு வறுத்துட்டுருக்கேன். எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி விட்டுட்டு கடுகு,
கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தாளிச்சு போட்டுருவேன். ஓகே. அரைச்ச விழுது போட்டுன்றேன். போட்டுட்டு நல்லா அணைஞ்சு பண்ணிட்டுருக்கேன். அரைச்ச விழுது போட்டுட்டு ஒரு கொதி வந்துருக்கு. இப்போ பருப்பு கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். ஆக்சுவலாக தேங்காய் போடுறதுனால பருப்பு கூட வேணும்னு அவசியம் இல்லை. பட் இன்றைக்கி என்ன கழுத்துக்கு பருப்பு வேணும், எங்கள் குழம்புக்கு ப்ளஸ் ரசத்துக்கு வேணுன்றதுனால வெறும் பருப்பே போட்டுட்டேன். இந்த போட்டு ஒரு கொதி வந்திருந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்து பருப்பு தாளிச்சு வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு இறக்கிற வேண்டியதான். கூட்டு ரெடி ஆஃப் பண்ணிக்கலாமே. ஆமாம், குழஞ்சிருக்கு, ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ இதை கூட்டுக்கு வந்து இதை போட்டுட்டு கூட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். புளிப்பு கூட்டு அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், தனியா, உளுத்தம்பருப்பு, மிளகாய், பெருங்காயம். சௌச்சவும் பட்டாணியும் போட்ட புளி கூட்டு. பருப்பு சுலுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடலைப்பருப்பு இல்லை பருப்பு எது வேணால் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். பெருங்காயம், மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா குறைன்னு அரைச்சின்ட்டு பண்ணேன். இதுக்கு உப்பு போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதையும் போட்டு அரைச்சின்றேன். அந்த கடலைப்பருப்பு, மிளகா, பெருங்காயம் அரைச்சிட்டேன் இல்லையா, அந்த கடுகு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் உதுத்துண்டு இதையும் போட்டு பண்ண வேண்டியது. அது நல்லா ஊற்றுன்ட்டேன். பட் இதையும் போட்டு அப்படியே கொஞ்சம் ரொம்ப இது பண்ணக்கூடாது, லேசாக இது பண்ணிட்டு எல்லாம் குழஞ்சிடும். காய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். என்ன பண்ணுறது, பட் எவ்வளோ தான் போட்டு கூட்டு பண்ணிட்டு இருக்கணும்ட்டு இது பண்ணிட்டேன். பொறுத்தல் எடுத்து ஆஃப் பண்ணிட்டேன். இதில் வந்து சாலடுக்கு வந்து கேரட்டு, வெள்ளரிக்காய், தக்காளி, நீ இது போடலை, எலுமிச்சம்பழம் வேணான்ட்டு போடல. கொஞ்சோண்டு மிளகு பொடி, உப்பு. சாலட் ரெடி இல்லையா? உருளைக்கிழங்குக்கு வந்து ஜீரகம், நிறைய ஜீரகம் கொஞ்சம், இந்த மிளகா, இந்த பேடிகை மிளகா கலர் மட்டும் வரும், காரம் இருக்காது, அந்த மிளகா இது ரெண்டும் நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டுருவேன். உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு இது வேக வச்சுட்டு இதையும் போட்டு அப்படியே ஃப்ரை மாதிரி பண்ண வேண்டியதான். கடுகு வச்சோடனே அதை போட்டுட்டேன். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கணும் இருக்குங்க. வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், இல்லைன்னா இறங்காத வச்சு உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டேன். அதை அப்புறம் உரிச்சிருக்கேன். மிக்சியில் வந்து வெறும் ஜீரகம், மிளகா, பெருங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அதையும் தூவிட்டு அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதான். ரசத்துக்கு புளி ரசப்பொடி, உப்பு போட்டிருக்கேன். இந்த தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளி எப்பவுமே இப்படி கையால் மசிக்கிறது தான் டேஸ்ட்டு, நறுக்கி போடுறதோட. அது ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் போட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டு கொதி வரட்டும். இஞ்சி ரசம் கொஞ்சோண்டு ரவையும் போட்டுறேன். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த பேபி இருக்கு இல்லையா, இந்த பேபி பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, இது வந்து எண்ணெயில் அப்படியே நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு கூட இந்த மசாலா போட்டு அதோட டேஸ்ட்டு அந்த இது ஸ்டார்டர் மாதிரி இருக்கும். சாயந்தர நேரத்தில் கொடுப்பேன் சம்டைம்ஸ் பசங்களுக்கு. கொத்தனும் நல்லாயிருக்கும். இந்த மோர் குழம்புக்கு இந்த ஃப்ரை நல்லாயிருக்கும். சாப்பிடலாம். ஆமாம், இன்னும் சாப்பிடலாம். இது ரவையும் போட்டதுனால போட்டு அடுப்பு அப்படியே வச்சுருவோம் சின்னதாக. அது பாட்டு ஆயின் இருக்கட்டும். ரசம் கொதிக்கிட்டோங்க. இப்போ வந்து இந்த வடைக்கு அரைச்சிடுறேன். இந்த வடை காமிக்கணும். இந்த வடைக்கு அரைச்சிடுறேன். வடைக்கு என்ன அளவு போட்டிருக்கேன்னா, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டம்ளருக்கு மேலே வந்து உளுத்தம்பருப்பு, சும்மா 2 துவரம்பருப்பு, 2 பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் 2 மிளகா, காய்ச்சல், பெருங்காயம் போட்டு நல்லா நைஸாக கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிறேன், ரவை மாதிரி. ரசம் கொதிச்சுட்டு இஞ்சி கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு பருப்பு ஜலத்தையும் விட்டுற வேண்டியது. விட்டு கொஞ்சோண்டு கடுகு தாளிச்சு கொட்டிட்டா ரசம் ஆயிடுச்சு. பொறுத்துன்னு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அப்படியே வச்சுருக்கேன் ஆட்டம். இப்போ இதை வடையை தட்டின்றேன். வடை வந்து அரைச்சின்ட்டேன். அந்த காமிச்ச இல்லையா அரைக்கிறது, பச்சை மிளகாய் பெருங்காயம் போட்டு அரைச்சின்ட்டேன். அது தட்டுறேன். வடை ஆயின்ட்டுருக்கட்டும். இங்கே இந்த கடலைப்பருப்பு இருக்குல்ல, அது நல்லா அதாவது சொன்ன நன்மடியாக வேக வச்சு காமிச்சேன் இல்லையா, இப்படி இந்த மாதிரி இருக்கிறதுல இப்போ வந்து வெல்லம் போட்டு அரைச்சிட்டேன். வெல்லம், கொஞ்சம் தேங்காய், ஏலக்காய். இது வந்து எப்படின்னா சேம் அளவு. மைதா மாவு வந்து இது இருப்பாங்க, இந்த பசங்க வச்சுருக்கேன். இப்போ மைதா மாவு இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து இப்போ 2 தட்டிட்டு சாயந்தரம் தான் தட்டுறேன். அது சாயந்தரத்துக்கு நல்லா இதுவாகிடும். தொடர்பு அப்படி உள்ளே போகணும், டக்குன்னு அப்படி நல்லா இதாக இருக்கணும்.
அந்த மாவு. இந்த மாவு 2 அழகு, கடலப்பருப்பு 2 அழகு, வெல்லம் மட்டும் 3 அழகு. ஏலக்காய் போட்டு எல்லாம் நான் அரைச்சிக்கிறேன். வெல்லம், தேங்காய், ஏலக்காய், இந்த பருப்பு போட்டு அரைச்சிடணும். ஜலம் விடாமல் அரைக்கணும். சப்போஸ் ஜலம் ஆயிட்டுனா அடுப்பில் வச்சு கிண்டிடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஜலம் விடாமல் அரைச்சிருந்தா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. அரைச்சிட்டு ஓரளவுக்கு இதில் ஆட்டுக்கல் வச்சு அரைச்சி வச்சுங்க, நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வரும். மிக்சியில் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அரைக்கணும். சப்போஸ் சில பேர் தண்ணி ஆயிடுச்சுன்னா பயப்பட வேண்டாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு நெய் விட்டுண்டு ஃபுல்லாக வதக்கிடலாம். நான் இப்போ சாயந்தரம் தான் பண்ணுவேன். இப்போ சும்மா பெருமாளுக்கு வச்சுட்டு சாயந்தரம் டிஃபனுக்கு தான் பண்ணி கொடுப்பேன். போலிங்க அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு மாவு வச்சுருக்கேன். 2 பண்ணுறேன். போகி பற்றி சொல்லுங்களேன். போகி பண்டிகை இருக்கு இல்லையா, பொங்கலுக்கு முதல் நாள், அதாவது மார்கழி மாதத்தில் கடைசி நாள் வந்து போகி பண்டிகை வரும். மார்கழியில் கடைசி நாள், சில சமயம் 30, சில சமயம் 31, அந்த மாதிரி கடைசி நாளில் வரும். இந்த மார்கழி மாதத்தில் தான் வந்து இந்த கடைசி நாளில் வந்து இதுவரைக்கும் விளைஞ்ச நெல் பயிர் எல்லாத்தையும் அறுவடை பண்ணுற நாள். ஆமாம், ஆடி மாதம் இது வந்து விதைச்சிருப்போம். ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவோம்ல, அது ஆடி மாதம் விதைச்சிருப்போம். அதுலேருந்து 6 மாதம் கரெக்டாக மார்கழி கடைசியில் அறுவடை பண்ணுவோம். இது அறுவடை பண்ணுறது வந்து எல்லாத்தையும் அன்னைக்கு மார்கழி மாதம் கடைசி நாளில் எல்லாத்தையும் அறுவடை பண்ணி சாயந்தர நேரம் களத்து மேட்டு வேலையெல்லாம் முடித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க. சாயந்தரம் இதெல்லாம் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வரும்போது இதை வந்து இந்த விளைச்சல் இருக்கு இல்லையா, இதை வந்து போகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாயந்தரம் வீட்டுக்கு எடுத்துன்னு வர்ற நாழிகை வந்து போக நாழிகை. அந்த டைம் வந்து போக நாழிகை. அது வீட்டுக்கு எடுத்துன்னு வருவாங்க. எல்லா நெல் வில்லு எல்லாத்தையும் எடுத்துன்னு வருவாங்க. இந்த போக நாழிகை அப்படிங்கிறது வந்து ஷார்ட்டாக வந்து போழி போக நாழிகை போழி. இது இப்போ வந்து இந்த போலின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி போக நாளிகை போழி. அந்த போக நாளிகை டைமில் வீட்டுக்கு எடுத்துன்னு வர்ற சமயத்தில் இந்த நெல்லெல்லாம் குமிச்சு இன்னொரு 6 மாதத்துக்கு ஒரு இடத்துல தான் இருக்கும். அது வந்து நெற்குதிர்னு சொல்லுவோம், இல்லைன்னா உரைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து நெல்லெல்லாம் குமிச்சு வச்சுப்போம். அடுத்த 6 மாதத்துக்கு அங்கேருந்து தான் உபயோகப்படுத்துறது, வெளியே போகிறது எல்லாம் குடம் மாதிரி. ஸோ அந்த இடத்த வந்து ஏற்கனவே இருந்த நெல் அரிசி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவாங்க. அதில் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அதை எல்லாத்தையும் வெளியே எடுத்து சுத்தம் பண்ணி இந்த புதுசாக அறுவடை பண்ண நெல்லை வந்து அங்கே குமிச்சு வச்சுப்பாங்க. அதே மாதிரி ஐப்பசி மாதம் வந்து சரஸ்வதி பூஜை வரும். அப்போ வந்து எல்லாம் அந்த ஓலைச்சுவடி தான் பண ஓலையில் தான் எழுதிப்பாங்க. குறிப்பு அதெல்லாம் எழுதிக்கிறது. சரஸ்வதி பூஜைக்கு வந்து எழுதுறதெல்லாம் பண ஓலையில் தான் எழுதிப்பாங்க. இது வந்து ஐப்பசி கார்த்திகை மார்கழியில் குளிர் காலத்தில் இந்த பண ஓலையை வந்து திருப்பி மாற்றுவாங்க. ஏன்னா குளிர்காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் இந்த பண ஓலை வந்து அதோட எஃபெக்ட் மாறிடுங்கிறதுக்காக எழுதுவாங்க, திருப்பி எழுதுவாங்க. ஸோ அந்த பயன்படுத்தாத ஓலை பண ஓலை இந்த நெல் மணிகள்லாம் இருக்குல்ல பழசு, அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் போட்டு எரிச்சிருவாங்க. அதனால இருக்கிற பழக்கத்தை. ஸோ அதான் போகம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சிருந்த வரைக்கும் விளைச்சல் போகம் அப்படின்னா முதல்ல தான் சொல்லுவாங்க. 6 மாதத்தில் வந்து சில பேருக்கு 2 போகம் வரும், சில பேருக்கு 3 போகம் வரும். 3 போகம்லாம் வந்தால் நல்ல விளைச்சல் அர்த்தம். அதெல்லாம் அப்போ கேட்பாங்க, அந்த கிராமத்துலலாம் கேட்பாங்க எத்தனை போகம் அப்படிம்பாங்க. 3 போகம் அப்படின்னா நல்ல விளைச்சல் வந்து நல்ல விளைச்சல் அர்த்தம். 3 தடவை அறுவடை பண்ணுவாங்க, நல்ல விளைச்சல் போகம் அப்படிங்கிறது. ஸோ அந்த போகம் அப்படிங்கிறது தான் போகி அப்படின்னு. போகியில் வந்து இந்த போலி வந்து நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை? ஆமாம், கண்டிப்பாக போலி நம்ம பண்ணணும். இந்த போலி வந்து கண்டிப்பாக பண்ணணும். அது வந்து போழி போக நாளிகை. அப்படி வந்து போலின்னு எடுத்தேன். ஆமாம், போலின்னு எடுத்து போலின்னு அப்படின்னு. இதெல்லாம் வந்து என்னோட கருத்து ஜெயிச்சு
புரிஞ்சுன்றது இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் சொன்னேன் இல்லையா அது மஞ்சள் நிறைய இருக்கு காஞ்சி போயிட்டு வேஸ்ட் பண்ணானான்ட்டு அதை அப்படியே எடுத்து அந்த மஞ்சள் எடுத்துட்டு ஓகே வாழை இலை இப்பெல்லாம் பட்டர் பேப்பரே கிடைக்கிறது கடையில் அது வாங்கி பண்ணி பண்ணிடலாம் அப்பளம் பொரிக்கணும் ஆமாம் 2 பேரும் ஒரே சமயத்தில் அப்பளம் வேணும் அப்பளத்தை போட்டுறியா போட்டேன் ஓகே சமையல் இடத்துல சமையல் எடுத்து போன தடவை அந்த பொங்கலுக்கு தான் இது பண்ணியிருந்தோம்ல பீடா பஞ்சாமிர்தம் போட்டு வெத்தலை ஆற்றுல அந்த வெத்தலை எடுத்து இந்த வாட்டி ரொம்ப பனி ஜாஸ்தி பயங்கரமாக இருந்ததுனால வெத்தலை அவ்வளோவா அதனால பாருங்க இந்த 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 இலை கூட கொஞ்சம் அப்படியே கரைஞ்சிட்டு போயிருக்கு அந்த மாதிரி அவ்வளோ இதுவாக இல்லை பாதிப்பாக இல்லை இந்த வாட்டி பண்ணுறேன் வாங்கிட்டு போகி தொழிகை ஆயிடுச்சு இல்லையா அடுத்து கல்யாண மோர் குழம்பு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு ஃப்ரை சவுச்சவும் பட்டாணி போட்டு புளிப்பு கூட்டு இஞ்சி ரசம் இது பரங்கிக்காய் வந்து பருப்பு ரசக்கானது கேரட்டு கொத்தமல்லி கேரட்டு கக்கும்பர் தக்காளி போட்டு கோஸ்மரி வடை வடை பொடி பருப்பு பொடி ஆமாம் அப்பளம் ஒன்று பண்ணுறேன் அப்புறம் குடிக்கிறேன் ஓகே ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லா பண்டிகைக்கும் பண்ணணும் அப்பதான் நம்மளுக்கு சுபிட்சமா இருப்போம் நம்ம குறைக்கக்கூடாது பண்ணி நம்ம தான் சாப்பிட்றோம் அதனால நல்லா பண்ணி நல்லா சாப்பிடுங்க எல்லாரும் சூப்பர் அதான் ஏதோ யாருக்கோ சொன்ன மாதிரி ட்ரெஸ்லையும் மொபைல்லையும் செலவு பண்ணுறதுக்கு நல்லா பண்ணி நம்ம பண்டிகைக்கு என்னென்ன பண்ணி சாப்பிட்லாமே அது நம்ம குறையெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கும் இந்த பண்ணியாக கொடுக்க மாட்டோம் பெருமாள் நல்லா பண்ணுறது தலிகை பண்ணுறதெல்லாம் குறையில்லாமல் பண்ணணும் நமக்கலாம் தேங்க்யூ ஜஸ்ரீ வளமோடு வாடுங்க